எடப்பாடியின் கதை முடிந்தது மகிழ்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணு. நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலர், தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்தஸ்தான பதவிகளை வைத்திருக்கிறார் எடப்பாடி. அந்த பதவிகள் எல்லாம் எப்படி வந்தது, யார் மூலமாக வந்தது? முதலமைச்சர் அப்படிங்கிற பதவி இப்ப தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற பெயர் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பெயர் யாருனால் வந்தது அப்படின்னு பார்த்தா சசிகலா அம்மையார். அதற்கு வழிவிட்டு நின்றவர் செங்கோட்டையன் அவர்கள். செங்கோட்டையன் மட்டும் அன்றைக்கு மறுப்பு தெரிவித்து குறுக்கே நின்றிருந்தால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிருக்க மாட்டார். ஆனால் அவர் வழிவிட்டதன் காரணமாக சசிகலா அம்மையாரின் மூலமாக பதவிகள் என்பது கொடுக்கப்பட்டது. அந்த சசிகலா அம்மையாரையே தூக்கி எறிந்து விட்டார் எடப்பாடி அப்படிங்கிற செய்தி எல்லாம் உங்க அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த சமயத்துல ஓபிஎஸும் இருந்தார். ஓபிஎஸும் எடப்பாடியும் சேர்ந்துதான் வெளியேற்றினாங்க. அது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் தனிப்பட்ட பங்கு என்பது கிடையாது. ஓபிஎஸும் உடன் இருந்தார். ஓபிஎஸும் எடப்பாடியும் சேர்ந்துதான் சசிகலா அம்மையாரையும் டிடி தினகரனையும் வெளியேற்றினாங்க. அந்த சமயத்துல தான் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு என்பது நடக்கிறது. அந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக இதுவரைக்கும் இழுத்துக்கொண்டே போகிறது. திமுக தேர்தல் வாக்குறுதியாக கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் மிக விரைவாகவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தண்டனை வாங்கி கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு மேலாகி போச்சு. இன்ன வரைக்கும் வழக்கு எப்படி இருந்ததோ அதே நிலைமையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த முன்னேற்றமும் எதுவும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு வைக்கக்கூடிய விதமாக கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமியும் விசாரிக்கலாம், அவரும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். நீதிமன்றத்தின் ஆஜராவதன் மூலமாக அவரையும் தனிப்பட்ட முறையில் விசாரிப்பதற்கு நீதிமன்றங்கள் அனுமதிகள் என்பது கொடுத்திருக்காங்க. இங்கதான் ட்விஸ்டே இருக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கும் கொடநாடு கொலை கொள்ளை வழக்குக்கும் சம்பந்தம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் நிறைய பரவிட்டு இருந்துச்சு. சமீபத்தில் கூட புகழேந்திரன் கூட பேட்டி கொடுத்திருந்தார். அந்த கொலை கொள்ளை வழக்கில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளை ஏன் இதுவரைக்கும் தண்டிக்க முடியல, அப்ப திமுகவும் அதிமுகவும் பி டீமாக இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரிலாம் பேட்டி கொடுத்திருந்தார். அப்ப இப்ப நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமியும் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவுகளை போட்டாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல எடப்பாடி பழனிசாமியும் விசாரிக்க போறாங்க. அதுல அதன் முடிவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு தெரிந்தால் எடப்பாடி பழனிசாமியுடைய கதைகள் முடிந்தது அப்படின்னே சொல்லலாம். அரசியல் வாழ்க்கையும் முடிய போகிறது அப்படின்னே சொல்லலாம். அப்படி தொடர்புகள் என்பது இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டு விட்டால் கண்டிப்பாக அவருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போவது கிடையாது. ஆனால் ஓபிஎஸ் தரப்பை பொறுத்த வரைக்கும் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கிலே எடப்பாடி பழனிசாமி சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் ஆணித்தனமா தகவல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.